அதுல எல்லா வீடியோ டவுன்லோட் பண்ணி வச்சிட்டீங்களா? எஸ் மேம். ரிசீம் எப்ப தருவீங்க எல்லாம்? ரிசீம் எப்ப தருவீங்க எல்லாம்? நீ வந்து நாளைக்கு ரிசீம் கொண்டாந்து குடுத்தீனா சாட்டர்டே சண்டே நான் கிளாஸ் வைப்பேன், இல்லைன்னா வைக்க மாட்டேன். நான் சாட்டர்டே சண்டேல கிளாஸ் முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். முடிக்கிறது முடிக்காது உங்க கையில தான் இருக்கு. முடிக்காத எப்ப தருவ? நாளைக்கு ரிசீம் கொண்டாந்து எல்லாம் தந்தீனா நான் சாட்டர்டே சண்டே கிளாஸ் வைப்பேன், இல்லைன்னா வைக்க மாட்டேன். அது எத்தனை மாசம் ஆனாலும் சரி. பிரிண்ட் அவுட்டா? ஃபர்ஸ்ட் என்கிட்ட சாஃப்ட் காப்பி காமி. சாஃப்ட் காப்பி ஓகேனா நீ அதை எனக்கு பிரிண்ட் அவுட். சாஃப்ட் காப்பி தான் எனக்கு வேணும், ஹார்ட் காப்பிலாம் தேவையில்லை. என்னோட நம்பர் கனெக்ட் விடு. ப்ராப்பரா இருக்கணும்டா. சும்மா ஜாவா, எஸ்கியூஎல், பைத்தான்லாம் இருந்துச்சுன்னா மூஞ்சிலே டிக் அடிச்சிட்டு வந்துருக்கேன். உனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் நீனா ஃப்ரெஷரா தானே ட்ரை பண்ண போற. ஸ்கூல் மார்க், காலேஜ் மார்க் அதெல்லாம் போடுறேன். நான் அனுப்பி விடுறேன் சாம்பிள் ரிசீம். சரியா? நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணியாச்சா? ஆன்லைன்ல உள்ள நோட் பண்ணியாச்சா? ஓகே மேம். சரிப்பா. என்னென்ன லாங்குவேஜ் வந்து இருக்கு? SQL ல என்ன லாங்குவேஜ் இருக்கு? SQL ல என்னென்ன லாங்குவேஜஸ் இருக்கு? சொன்னீங்களா மேம்? புரியல. SQL ல என்னென்ன லாங்குவேஜ் இருக்குன்னு கேட்டேன். தெரியலையா? SQL ஒரு லாங்குவேஜ் தான் மேம். DCL DML பார்த்தோம்லடா, டேட்டா லாங்குவேஜ் த்ரெடா இருக்கு. ஓகே 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 மேம். விளக்கு என்னங்களா? ஓகே. என்னென்ன லாங்குவேஜ் இருக்குன்னு கேட்டேன். SQL 5 லாங்குவேஜ் சொன்னே. DML, DCL, DML, DCL. அதுக்கப்புறம் 5 லாங்குவேஜ் மேம். DDL, DML அப்படிங்கிறது என்னது? டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ். DCL அப்படிங்கிறது என்னது? டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். TCLங்கிறது என்னது? TCL அப்படிங்கிறது என்னது? TCL வந்து டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். DML அப்படிங்கிறது என்னது? DML தான் சொல்றோம். டேட்டா மேனிபுலேஷன். DDL வந்து டேட்டா அக்விசிஷன் லாங்குவேஜ். ஓகே. அதுக்கு DRL வந்து டேட்டா ரிட்ரீவிங் லாங்குவேஜ். ஓகே. கிளியரா? ஓகே மேம். சரி ஓகே. இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா என்ன அப்படினா டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். அது டேட்டாவை கண்ட்ரோல் பண்றதுக்கான லாங்குவேஜ். இதையும் என்ன சொல்லுவாங்க அப்படினா ஒரு ஆட்டோ கமிட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுவாங்க? DCLையும் ஒரு ஆட்டோ கமிட் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. DCL நம்ம யூஸ் பண்ணுவோமான்னு கேட்டா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். யார் யூஸ் பண்ணுவா அப்படின்னா DBA டீம் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. DBA டீம்னா யாரு அப்படின்னா டேட்டா அட்மினிஸ்ட்ரேஷன் டீம். யாரு? டேட்டா அட்மினிஸ்ட்ரேஷன் டீம். நம்ம இப்ப வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்றோம்னு வச்சுக்கோ. டேபிள் கிரியேட் பண்றோம். டேபிள் கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? என்ன இருக்குன்னா அவங்களோட என்விரான்மெண்ட்லயே இந்த டேபிள் இருக்கும். சப்போஸ் எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இங்க லாக் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ எனக்கு ஒரு இப்போ எனக்கு ஆரக்கிள் கனெக்ஷன் வேணும். இப்போ எனக்கு என்ன வேணும்? ஒரு நியூ ஸ்கீமா
ஸ்கீமாவோட கனெக்ஷன் வேணும். ஓகேவா? அந்த நியூ ஸ்கீமாவோட கனெக்ஷன் வேணும். இல்ல இப்ப நான் ஒரு டேபிள் ஆப்ஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அந்த ஆப்ஜெக்ட் வந்து லாக் ஆயிடுச்சு. லாக் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்னா டேபிள் என்கிட்ட ஒன்று இருக்கு, ஆனா அதை நான் ஓபன் பண்ணா என்ன ஆக மாட்டேங்குது, ஓபன் ஆக மாட்டேங்குது. ஓகேவா? PLSQL என்னன்னு சொல்லுவாங்கன்னா ப்ரொசீஜர் பேக்கேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ரொசீஜர் நான் ரன் பண்ணும்போது எனக்கு ரன் ஆக மாட்டேங்குது, பேக்கேஜ் ரன் பண்ணும்போது எனக்கு ரன் ஆக மாட்டேங்குது அப்படின்னால யாரை காண்டாக்ட் பண்ணுவாங்கன்னா DBA டீமை தான் காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஏன் DBA டீமை காண்டாக்ட் பண்ணுவாங்கன்னா அவங்கள்ட்ட தான் ஸ்கீமாவோட அக்சஸ் இருக்கு. டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அவங்கள்ட்ட தான் வந்து இந்த டேட்டாபேஸோட அக்சஸ் இருக்கும். அக்சஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஸ்கீமாக்குள்ள நான் போகணும்னா அவங்க தான் எனக்கு பர்மிஷன் கொடுக்கணும். ஒரு ஸ்கீமாக்குள்ள போகணும்னா என்ன பண்ணணும், அவங்க ஒரு ஸ்கீமாக்குள்ள போய் நான் டேபிளையோ ஒரு வியூவையோ ஒரு சினானிம்ஸையோ ஒரு இண்டெக்ஸையோ கிரியேட் பண்ணனா எனக்கு யார் பர்மிஷன் கொடுக்கணும், DBA டீம்ல இருந்து ஆக்சஸ் கொடுத்திருந்தா மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கெல்லாம் பர்மிஷன் வந்து நம்ம அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ண முடியும். மற்றபடி நம்ம என்ன பண்ண முடியாது, அதுல எல்லாம் ஒர்க் பண்ண முடியாது. ஒரு ஸ்கீமாவை லாகின் பண்ணனாலே நம்ம யார்கிட்ட கிரெடென்ஷியல் வாங்கணும். கிரெடென்ஷியல் அப்படின்னா என்னது, லாகின் கிரெடென்ஷியல்னா என்னது, பாஸ்வேர்ட், யூசர் நேம் பாஸ்வேர்ட். யூசர் நேம் பாஸ்வேர்ட் தான் என்னன்னு சொல்லுவாங்க, லாகின் கிரெடென்ஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது யார்கிட்ட இருந்து வாங்குவோம் அப்படின்னா DBA டீம். DBA டீம் அப்படிங்கிறது யாரு, டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டீம். ஓகேவா? இந்த டேட்டாபேஸோட ஃபுல் கண்ட்ரோலும் யார்கிட்ட இருக்கும்னா அவங்கள்ட்ட தான் இருக்கும். ஓகேவா? இப்போ ஒரு இது டேபிள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா யார் பர்மிஷன் கொடுப்பாங்கன்னா DBA டீம்ல இருந்தா பர்மிஷன் கொடுப்பாங்க. என்ன பர்மிஷன், கிராண்ட் அப்படிங்கிற பர்மிஷன் கொடுப்பாங்க. இல்ல அந்த பர்மிஷன் அவங்களுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா பர்மிஷன் கொடுத்த பர்மிஷனா வாங்குவாங்க. அதுக்கு பேர் தான் என்னது, ரிவோக். ஓகேவா? கிராண்ட் அப்படின்னா என்னது, பர்மிஷன் கொடுக்கிறது. ரிவோக் அப்படின்னா என்னது, பர்மிஷனை எடுக்கிறது. கிராண்ட் அப்படிங்கிறது என்னது, பர்மிஷன் கொடுக்கிறது. ரிவோக் அப்படிங்கிறது பர்மிஷனை எடுக்கிறது. இதுதான் என்னன்னு சொல்லுவாங்க, DCL அப்படின்னு சொல்லுவாங்க, டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். டேட்டா என்ன பண்ணுவாங்க, கண்ட்ரோல் பண்ணுவாங்க. சரியா? நம்ம டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ்ல ரெண்டு இருக்கு, ரெண்டு அட்ரிபியூட்ஸ் இருக்கு. என்ன அட்ரிபியூட்ஸ், ரெண்டு அட்ரிபியூட்ஸ் இருக்கு. ஒன்னு என்னது, கிராண்ட் அண்ட் ரிவோக். கிராண்ட் அப்படிங்கிறது என்னது, பர்மிஷன் கொடுக்கிறது. ரிவோக் அப்படிங்கிறது என்னது, கொடுத்த பர்மிஷனை வாங்குறது. ஓகேவா? இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, கிராண்ட் அண்ட் ரிவோக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சரி, இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா, சரி இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா நான் DCL எதுல ஒர்க் பண்ண முடியாதுன்னா நான் SQL டெவலப்பர்ல ஒர்க் பண்ண முடியாது. DCL எதுல ஒர்க் பண்ண முடியாது, SQL டெவலப்பர்ல ஒர்க் பண்ண முடியாது. அதுக்காக என்ன பண்ண போறேன்னா SQL Plus விண்டோ ஓபன் பண்ண போறேன். ஓகேவா? என்ன பண்ண போறேன், SQL Plus விண்டோ ஓபன் பண்ண போறேன். ஏற்கனவே SQL Plus விண்டோ ஓபன் பண்ணி காமிச்சிருக்கேனா, SQL Plus விண்டோ ஓபன் பண்ணி காமிச்சிருக்கேனா இல்லையா? விண்டோஸ் ஆரம்பித்துங்க, CMD டைப் பண்ணுங்க. CMD டைப் பண்ணா ஓகே கொடுத்தா ஒரு விண்டோ ஓபன் ஆகும். இதுதான் வந்துட்டு SQL விண்டோ நான் உங்களுக்கு சொன்னது இல்லையா? சும்மா இதுல எதுல போயிட்டு சும்மா இதுல போய் இது கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணிருக்கோம். கமாண்ட் ப்ராம்ப்ட் தான் நம்ம SQL Plus நம்ம பண்ணிக்கணும். ஓகேவா? ரெகனைஸ் ஆக மாட்டேங்குது, ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம் கனெக்ட் ஆக மாட்டேங்குது, ஒரு நிமிஷம் நான் செக் பண்றேன்.
ரெகனைஸ் ஆக மாட்டேங்குது? ஓகே, சரி. இப்போ என்ன பண்ணிட்டேன், SQL பிளஸ் அப்படின்னு கொடுத்து என்ன பண்ணிட்டேன், SQL பிளஸ் அப்படின்னு டைப் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், HR/admin கொடுக்க போறேன். என்ன கொடுக்க போறேன், HR/admin கொடுக்க போறேன். என்ட்ரி கொடுத்துட்டேன். இப்போ என்ன ஆயிடுச்சு, எனக்கு HR ஸ்கீமா கனெக்ட் ஆயிடுச்சு. எனக்கு என்ன ஆயிடுச்சு, HR ஸ்கீமா கனெக்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்கணும், SQL பிளஸ் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்கணும், SQL பிளஸ் கொடுக்கணும். SQL பிளஸ் கொடுத்துட்டு HR/admin கொடுக்கணும். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? மேல என்ன கொடுத்திருக்கேன், SQL பிளஸ் கொடுத்துட்டு என்ன கொடுக்கணும், என்டர் கொடுக்கணும். என்டர் கொடுத்தா எனக்கு இப்படி வரும், ப்ரொடக்ஷன் ஆன், இன்னைக்கு டேட் காமிக்கும். ஓகேவா? என்னாச்சு, SQL பிளஸ் வந்து கனெக்ட் ஆயிட்டு அப்படிங்கிற மாதிரி காமிக்கும். SQL பிளஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன கொடுக்கணும், HR/admin கொடுக்கணும். HR/admin கொடுத்தா என்ன ஆகும், நம்மளோட HR டேட்டாபேஸ் கனெக்ட் ஆகும். நம்மளோட என்ன ஸ்கீமா கனெக்ட் ஆகும், HR ஓட ஸ்கீமா கனெக்ட் ஆகும். HR/admin கொடுக்கணும்பா. HR/admin கொடுத்தா என்ன ஆகும், HR ஓட ஸ்கீமா கனெக்ட் ஆகும். புரியுதா? இதுல போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம SQL டெவலப்பர்ல என்ன பண்ணுவோம், டேபிள் என்ன பண்ணி பார்ப்போம், செலக்ட் பண்ணி பார்ப்போம் இல்லையா? டேபிள் என்ன பண்ணி பார்ப்போம், செலக்ட் பண்ணி பார்ப்போம். என்ன கொடுத்து செலக்ட் பண்ணுவோம், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் கொடுத்து செலக்ட் பண்ணுவோமா? நம்ம வந்து SQL டெவலப்பர்ல என்னென்ன பண்றோமோ எல்லாமே இங்கே பண்ணிக்கலாம். எனக்கு டேபிள் டிஸ்ப்ளே ஆகுது பாருங்க. எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியுதா, பெருசா தெரியுதா? ஹலோ ஹலோ ஹலோ. எஸ் மேம். மாறன் இருக்கீங்களா? இருக்கேன், தெரியுதுமா. நான் இப்ப என்னப்பா சொன்னேன், நம்ம இப்ப என்ன நடத்திட்டு இருக்கோம், டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ் மேம். டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். இதை நான் ஓபன் பண்ணி வச்சிருக்கிறது என்ன விண்டோ, கமாண்ட் ப்ராம்ப்ட் விண்டோ மேம். கமாண்ட் ப்ராம்ப்ட் விண்டோல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் SQL பிளஸ் கொடுத்தீங்க மேம். அடுத்தது ஸ்கீமாவை கனெக்ட் பண்ண HR/admin கொடுத்தீங்க மேம். ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ண, டேபிளை செலக்ட் பண்றேன். இதெல்லாம் எனக்கு எங்க உள்ள டேட்டா, இந்த எம்ப்ளாயி டேபிள்ல உள்ள டேட்டா. இதெல்லாம் எங்க உள்ள டேட்டா, எம்ப்ளாயி டேபிள்ஸ்ல உள்ள டேட்டா. ஓகேவா? எங்க உள்ள டேட்டா, எம்ப்ளாயி டேபிள்ஸ்ல உள்ள டேட்டா. ஓகேவா? புரியுதா? ஓகே மேம். சரி. இப்போ எனக்கு எம்ப்ளாயி டேபிள்ல மொத்தம் எத்தனை ரோ இருக்கும், 107 ரோ மேம். 107 ரோ இருக்கு. எனக்கு என்ன ஆயிடுச்சு, 107 ரோவும் இங்க டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. ஓகேவா? எத்தனை ரோ இருக்கும், 107 ரோ இருக்கும். 107 ரோவும் எனக்கு இங்க டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. இப்ப HR அப்படிங்கிறது நான் என்னப்பா சொன்னேன், ஒரு ஸ்கீமா. கரெக்டா? அந்த ஸ்கீமாவை யாரோ ஒருத்தவங்க கிரியேட் பண்ணிருக்காங்க. எதுல இருந்து கிரியேட் பண்ணிருக்காங்கன்னா, சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமா இருக்கு. நம்மளுக்கு என்ன இருக்கு, சிஸ் டிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமா இருக்கு. அதுதான் பேஸ் ஸ்கீமா. அந்த ஸ்கீமால இருந்து நமக்கு என்ன பண்ணிருக்காங்க, இந்த HR ஸ்கீமாவை கிரியேட் பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இன்னொரு ஸ்கீமா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். நம்மளும் என்ன பண்ணிக்கலாம், இன்னொரு ஸ்கீமா கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்கீமா எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்கீமா கிரியேட் பண்றதுக்கான சின்டாக்ஸ் கிரியேட் நோட் பண்ணிக்கங்க. கிரியேட் யூசர். நான் என்ன பண்ண போறேன், இப்போ ஒரு நியூ ஸ்கீமா கிரியேட் பண்ண போறேன். என்ன பண்ண போறேன், நியூ ஸ்கீமா கிரியேட் பண்ண போறேன். கிரியேட் ரொம்ப பெருசா தெரியுது, ஒண்ணுமே தெரியல. ஸ்கிரீன் ரொம்ப மைன்யூட்டா தெரியுது. மைன்யூட்டா தெரியுதா? ஆமாம்மா. லேப்டாப்ல பாக்குறீங்களா, செல்ல பாக்குறீங்களா? லேப்டாப் தான். இதுல சைஸ் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாதேப்பா. இதுல சேஞ்ச் ஆகுமா, கண்ட்ரோல் பண்ணணுமா? இது லைட்டா மினிமைஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம். மினிமைஸ் பண்ணுங்க, நமக்கு கண்ணே தெரிய மாட்டேங்குது. கண்ணே போச்சு. உள்ள போட்டு
இப்ப தெரியுதாடா? இப்ப தெரியுதாடா? ஐயோ அதேதான் எனக்கு. சரி இல்ல மேம் தெரியல எனக்கு. இப்ப கொஞ்சம் பெருசா தான் இருக்கு, முன்னாடி இன்னும் சின்னதா இருந்துச்சு. தள்ளு. அப்படியா? ஃபர்ஸ்ட் இன்னும் ரொம்ப சின்னதா இருந்துச்சு. இப்ப தெரியலையாடா? இப்பயும் தெரியலையா? உரிச்சு போடுவான் தோலை. ஏதோ லைட்டா தெரியுது மேம். லைட்டா தெரியுதா? நான் அவ்வளோ சின்னதாவாடா இருக்கு. இல்ல முன்னாடிக்கு இப்ப பரவாயில்ல, சரி வெயிட் பண்ண முடியும் அளவுக்கு தெரியும். சரி ஓகே. இப்போ என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? ஸ்கீமாவை கனெக்ட் பண்ணிட்டு உங்கள்ட்ட என்ன பண்ணலாம்? SQL டெவலப்பர்ல என்னென்ன பண்ணுவோமோ எல்லாமே என்ன பண்ணலாம்? இங்க SQL பிளஸ் விண்டோலயும் பண்ணலாம். SQL டெவலப்பர்ல என்னென்ன பண்ணுவோமோ எல்லாமே எதுலயும் பண்ணலாம்? SQL பிளஸ் விண்டோலயும் பண்ணலாம். டேபிளை செலக்ட் பண்ணி பார்க்கலாம், வியூ கிரியேட் பண்ணிக்கலாம், டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனா நான் இப்ப என்ன கிரியேட் பண்ண போறேன்? யூசர் கிரியேட் பண்ண போறேன். என்ன கிரியேட் பண்ண போறேன்? யூசர் கிரியேட் பண்ண போறேன். யூசரோட நேம் TBBQ. யூசரோட நேம் என்னது? TBBQ. ஐடென்டிஃபையர் அப்படின்னு கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? ஐடென்டிஃபைட் பை என்ன கொடுக்கணும் அப்படின்னா பாஸ்வேர்ட் கொடுக்கணும். ஐடென்டிஃபைடு பை என்ன கொடுக்கணும்? பாஸ்வேர்ட் கொடுக்கணும். பை நான் என்ன கொடுக்குறேன்? பாஸ்வேர்டு ABCன்னு கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன்? பாஸ்வேர்டு ABCன்னு முடிக்கணும். லாஸ்ட்டா முடிக்கும் போது செமிகோலன்ல முடிக்கணும். எனக்கு என்ன ஆயிடுச்சு? யூசர் கிரியேட் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? யூசர் கிரியேட் ஆயிடுச்சு. நான் என்ன கொடுத்திருக்கேங்க? யூசர் நேம் என்னது? TBBQ. பாஸ்வேர்ட் என்னது? ABC. ஓகேவா? இப்போ இத கனெக்ட் பண்ணி பார்க்கலாமா கனெக்ட் ஆகுதான்னு? யூசர் நேம் என்னது? TBBQ. பாஸ்வேர்ட் இதுலயும் போயிட்டு பண்ணுமா? ஒரு ரெண்டுலயுமே பண்ணணும். அதை கிரியேட் பண்ணாவே கனெக்ஷன் ஃபெயில்ட். என்ன வருது கீழ? என்னப்பா வருது சொல்லுங்க? யூசர் TB லாக்ஸ் கிரியேட் செஷன் பிரிவிலேஜ் லாக் ஆன் டினைட். என்ன வருது? செக்ஷன் கிரியேட் செக்ஷன் பிரிவிலேஜ். பிரிவிலேஜ்னா என்னது? அவங்க கிராண்ட் கொடுக்கல. கிராண்ட் பெர்மிஷன் இல்ல. அங்க என்ன இல்ல எனக்கு? இத கனெக்ட் பண்றதுக்கான கிராண்ட் பெர்மிஷன் இல்ல. அப்ப கிராண்ட் பெர்மிஷன் யாரு கொடுக்கணும்? DBA டீம்ல இருந்து கொடுக்கணும். கிராண்ட் பெர்மிஷன் பிரிவிலேஜ் அப்படினா பெர்மிஷன் பா. எனக்கு கனெக்ட் பண்றதுக்கான பெர்மிஷன் யாரு கொடுக்கணும் அப்படினா DBA டீம்ல இருந்து கொடுக்கணும். யார் கொடுக்கணும்? DBA டீம்ல இருந்து கொடுக்கணும். அப்ப அதுதான் நம்ம பண்ண போறோம். ஓகேவா? இப்போ இங்க என்ன பண்ணிட்டேன் அப்படினா நான் என்ன பண்ணிட்டேன்? ஒரு ஸ்கீமா கிரியேட் பண்ணிட்டேன். ஸ்கீமா கிரியேட் பண்ணிட்டேன். ஆனா அந்த ஸ்கீமாவை என்னால கனெக்ட் பண்ண முடியுதா? அந்த ஸ்கீமா இப்ப என்னால கனெக்ட் பண்ண முடியுதா? கனெக்ட் பண்ண முடியல. கரெக்ட்டா? இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணனும் அப்படினா கிராண்ட் பெர்மிஷன். இதெல்லாம் நான் பண்ண கூடாது, ஆனா இப்பெல்லாம் பண்ணுவாங்கன்னு நான் சொல்றேன். ஓகேவா? இதெல்லாம் நம்ம பண்ற வேலை கிடையாது. ஆனா என்ன பண்ணனும்? ஒரு ஸ்கீமாவை கிரியேட் பண்ணனும் அப்படினா இதெல்லாம் பண்ணனும். ஒரு ஸ்கீமாவை எப்படி கிரியேட் பண்றது? கிரியேட் பண்ணி எப்படி நம்மளே அந்த ஸ்கீமால நமக்கு வேண்டிய டேபிள்ஸ்லாம் எப்படி வச்சுக்கிறது அப்படினு சொல்றேன். ஓகேவா? என்ன சொல்லுது? Grand sections. Okay. Missing the privileged. Orient grand தானே கரெக்ட் தானே கொடுக்கிறேன். grand create section to தப்பா கொடுத்திருக்கேனா? ஓ அதனால தான் வருது. இங்க BM போட்டுருக்கீங்க. ஒரு நிமிஷம். and create section and section to என்ன நேம் கொடுத்தோம்? TBBM. T ஏய் என்ன கரெக்ட்டா சொல்லு. TBBQ. ஓகேவா?
ஓகே கிராண்ட் என்ன ஆயிடுச்சு சக்சீட் ஆயிடுச்சு என்ன ஆயிடுச்சு கிராண்ட் என்ன ஆயிடுச்சு சக்சீட் ஆயிடுச்சு ஓகேவா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் SQL plus enter அதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம் HR adminங்கற ஸ்கீமாவை கனெக்ட் பண்ணிட்டோம் கனெக்ட் பண்ணிட்டு என்ன டெஸ்ட் பண்ணோம் டேபிள் செலக்ட் ஆகுதாங்கறத டெஸ்ட் பண்ணோம் அதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம் ஒரு புதுசா ஒரு ஸ்கீமா கிரியேட் பண்ணோம் யூசர் கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்ணோம் அதுக்கு இப்ப என்ன பண்ணிருக்கோம் கிராண்ட் பர்மிஷன் கொடுத்திருக்கோம் ஓகேவா இப்போ நான் செக்ஷன் கிரியேட் பண்ணிட்டேன் இந்த செக்ஷன் இப்ப போய் நான் என்ன பண்ணனும் என்ன ஆயிடுச்சு இங்க பாரு என்ன ஆகுது ஸ்டேட்டஸ் என்ன வருது சக்சஸ் இப்ப கனெக்ட் பண்ணவா கனெக்ட் ஆயிடுச்சு எனக்கு ஸ்கீமா கனெக்ட் ஆயிடுச்சு ஓகேவா இதுக்கு பேரு தான் ஸ்கீமான்னு சொல்லுவாங்க இதுக்கு பேரு தான் ஸ்கீமா கிரியேட் பண்றது எப்படின்னு கேட்பாங்க அப்போ இதுதான் ஸ்கீமா கிரியேட் பண்ணனும்னா இதுதான் ஸ்கீமா யூசர் கிரியேட் பண்றது தான் ஸ்கீமா கிரியேஷன் அப்படினு சொல்லுவாங்க அந்த சைடுல இருக்கே அதெல்லாம் நம்ம இப்ப ஆமா இப்போ இதெல்லாம் நம்ம டேபிள் நம்ம கிரியேட் பண்ணி நம்ம கிரியேட் பண்றதே வந்து இப்ப பாரு டேபிள்ஸே இல்ல பாரு இந்த ஸ்கீமால இந்த ஃப்ரெஷ்ஷா அப்ப பண்றது ஃப்ரெஷ்ஷா இதுல போய் நீங்க என்னனாலும் உங்க டேபிள் நீங்க போய் வியூஸ் இண்டெக்ஸ் பேக்கேஜ் இதெல்லாம் நீங்க கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம் புரியுதா ஸ்கீமா கிரியேட் பண்றது எப்படின்னு புரியுதா இதுக்கு பேரு தான் என்னது ஸ்கீமா கிரியேஷன் எதுல பண்ணனும் SQL plusல பண்ணனும் SQL plus எப்படி ஓபன் பண்ணுவீங்க கமாண்ட் ப்ராம்ப்ட்ல ஓபன் பண்ணனும் ஓகே எதுல ஓபன் பண்ணுவீங்க கமாண்ட் ப்ராம்ப்ட்ல ஓபன் பண்ணனும் சரியா SQL plus கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் உங்களோட previous ஸ்கீமாவை கனெக்ட் பண்ணி previous ஸ்கீமால இருந்து இந்த ஸ்கீமா கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன நான் கிராண்ட் பர்மிட் செக்ஷன் கிரியேட் பண்றதுக்கான கிராண்ட் பர்மிட் கொடுத்தாதான் அது வந்து கனெக்ட் ஆகும் இல்லன்னா கனெக்ட் ஆகாது ஓகேவா இங்க எங்க வந்திருக்கு மேம் இதுல எதுலமா இதுல நேம் என்ன நேம் ஆக்சஸ் வந்திருக்கு நான் சும்மா எந்த நம்ம பேங்க் நேம் என்ன நேம் நான் சும்மா நான் நேம் கொடுத்து வச்சிருக்கேன் எனக்கு இந்த நேம்ல தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஓகேவா ஆனா அதோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் நான் அங்க என்ன கிரியேட் பண்ணனும் அதான் கிரியேட் பண்ணிப்போம் இங்க வந்து ஆக்சஸ்ல வந்து இதுதான் கொடுத்துறோம் ஆக்சஸ் சும்மா நம்ம என்ன யூசர் நேம் என்னால கொடுத்துட்டு கீழ நேம் வந்து என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம் ஆனா யூசர் நேம் நான் அங்க என்ன கிரியேட் பண்ணனும் அதுதான் கொடுக்கணும் புரியுதா சின்டாக்ஸ் என்ன செக்ஷன் கிரியேட் பண்றதுக்கான ஸ்கீமா கிரியேட் பண்றதுக்கான சின்டாக்ஸ் என்ன create user name identified by password ஓகேவா என்ன பாஸ்வேர்ட் வேணுமோ அந்த பாஸ்வேர்ட் வித் செமிகோலன் கொடுத்துக்கணும் ஓகேவா இது வந்து பாஸ்வேர்ட் நம்மளே ஆமா பாஸ்வேர்ட் நம்மளே செட் பண்ணிக்கணும் பாஸ்வேர்ட் நம்மளே செட் பண்ணிட்டு யூசர் கிரியேட்னு எனக்கு மெசேஜ் வந்ததுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணனுவேன் அப்படினாக்கா செக்ஷன் கிராண்ட் சக்சீட் கொடுப்பேன் கிராண்ட் கிரியேட் செக்ஷன் கொடுப்பேன் டு எதுக்கு எந்த ஸ்கீமாவுக்கு DBB ஸ்கீமாவுக்கு ஓகேவா புரியுதா அந்த டேபிள் வந்துச்சுல அதுக்கு என்ன பண்ணனும் எந்த டேபிள் மேல உள்ள எம்ப்ளாயிஸ் டேபிள் வந்துச்சுல அதுக்கு என்ன பண்ணனும் எம்ப்ளாயி டேபிள் வரதுக்கு ஒண்ணுமே பண்ண வேணாம் HR போய் கனெக்ட் பண்ணிட்டு செலக்ட் ஸ்டார்ட் फ्रॉम எம்ப்ளாயிஸ் கொடுத்தா அங்க நம்ம டேபிள் அப்படியே சும்மா செலக்ட் ஸ்டார்ட் ஆமா நீ அங்க SQL டெவலப்பர்ல என்ன பண்ணுவியோ அத அப்படியே இங்க பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் ஓகே இதுவும் SQL டெவலப்பர் ஒரே மாதிரி தான் இது யூஸ் பண்ணிக்கலாம் வருதுன்னு காட்டுறதுக்காண்டி ஆமா இதுல வருதுன்னு காட்டுறதுக்காண்டி நான் சொன்னேன் ஓகேவா புரியுதா ஆன்லைன்ல உள்ளவங்களுக்கு புரியுதாப்பா என்ன பண்ணிருக்கேன்னு மேம் இப்போ எம்ப்ளாயி டேபிள் லெக்சர் ஸ்கீமால இருந்து நான் இப்போ இந்த ஸ்கீமால யூஸ் பண்ணா அது சினானிம் கிரியேட் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும்னு சொன்னீங்களா மேம் ஆமாப்பா நான் இந்த ஸ்கீமால என்ன யூஸே பண்ணல இந்த ஸ்கீமால தான் நமக்கு இன்னும் டேபிளே இல்லையே ஆமா இல்ல மேம் புது ஸ்கீமா அது இப்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு அதுல போய் நான் இனிமே தான் டேபிள்லாம் கிரியேட் பண்ணனும் ஓகே ஓகே இதுல நீ என்ன பண்ணு சினானிம் கிரியேட் பண்ணிக்கோ இதுல சினானிம் கிரியேட் பண்ணி வச்சிட்டு அந்த சினானிம்ல போயிட்டு ஓனர் யாருன்னு பாரு ஓனர் வந்து HR-ஆ இருப்பாங்க ஓனர் யாருன்னு எனக்கு சொல்லு சரியா ஓகே மேம் சரி ஓகே இப்போ எப்படி ஸ்கீமா கிரியேட் பண்றது புரிஞ்சுச்சா புரிஞ்சது மேம் எனக்கு டவுட் இருக்கா சரி இப்போ கிராண்ட் பர்மிட் எதுக்காக கொடுத்தோம் நம்மளே நான் ஜஸ்ட் செக்ஷன் இப்போ என்ன இது எப்படி இது ஸ்கீமா கிரியேட் பண்றதுன்னு புரிஞ்சுச்சா ஸ்கீமா கிரியேட் பண்ற வரைக்கும் புரிஞ்சுச்சா புரிஞ்சது மேம் கிராண்ட் பர்மிட் கொடுக்கிறது புரிஞ்சுச்சா எஸ் மேம் கிரியேட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணனும் கண்டிப்பா செக்ஷனுக்கு கிராண்ட் பர்மிட் கொடுக்கணும் செக்ஷனுக்கு என்ன பண்ணனும் கிராண்ட் பர்மிட் கொடுக்கணும் ஓகேவா ஸ்கீமா கிரியேட் பண்றது எப்படின்னு கண்டிப்பா இன்டர்வியூல கேட்பாங்க முழிக்க கூடாது டக்கு டக்குன்னு கொரி அடிச்சு நான் ஊத்தணும் வந்து கிராண்ட் கிரியேட் செக்ஷன் 2 நான் கிராண்ட் கிரியேட் செக்ஷன் கிரியேட் பண்றதுக்கான கிராண்ட் பர்மிஷனை கொடு எதுக்கு
TBBQ க்கு கொடு. grant create section to TBB. புரியுதா? அதுக்கு ரிவோக்னா சேம் தான். ரிவோக்னா நான் அப்ப கொடுத்த பர்மிஷனை திருப்பி வாங்குறது. அதே மாதிரி தான் கோட் வரும். நான் சொல்றேன். ஓகேவா? புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ நான் இது கரண்டா எந்த யூசர்ல இருக்கோன்னு பார்க்கிறதுக்கு என்னப்பா கீவேர்ட் யூஸ் பண்ணனும்? கரண்டா எந்த யூசர்ல இருக்கோன்னு பார்க்கிறதுக்கு என்ன கீவேர்ட் யூஸ் பண்ணனும்? show user. இப்ப show user கொடுத்து பார்க்கலாமா? பார்க்கலாம். ஐயோ ஒரு நிமிஷம். நான் என்ன பண்றேன்? இப்போ என்ன நம்ம யூசர் நேம் நம்மளோட யூசர் நேம் என்னது? dbbq/abc தானே? சரி நான் என்ன பண்றேன்? இன்னொரு செக்ஷன் ஓபன் பண்றேன். dbbq/abc TBBQ/ABC. ஓகே மேம் இது ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படியே இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணுமா? சரி நான் ஃபுல்லா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்றேன். சரியா? எல்லாமே க்ளோஸ் பண்றேன். சரியா? இப்ப திருப்பி எப்படி ஓபன் பண்ணனும்? எப்படி ஓபன் பண்ணனும்னு சொல்லுங்க. எப்படி ஓபன் பண்ணனும்? கமாண்ட் ப்ராம்ப்ட் விண்டோஸ் R ஓபன் பண்ணிட்டு இங்க என்ன டைப் பண்ணனும்? cmd டைப் பண்ணனும். ஓகே கொடுத்துட்டேன். எனக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் விண்டோ ஓபன் ஆயிடுச்சு. இதுல போய்ட்டு என்ன பண்ண போறேன்? SQL plus கனெக்ட் பண்ண போறேன். என்ன கனெக்ட் பண்ண போறேன்? SQL plus கனெக்ட் பண்ண போறேன். என்டர் கொடுக்க போறேன். இப்போ என்ன பண்ண போறேன்? நான் வந்து இப்போ HR ஸ்கீமாவை கனெக்ட் பண்ணலாமா இல்ல நம்ம கிரியேட் பண்ண ஸ்கீமாவை கனெக்ட் பண்ணலாமா? நம்ம கிரியேட் பண்ண ஸ்கீமாவை கனெக்ட் பண்ணிக்கலாமா? ABC ஓகேவா? ஜஸ்ட் என்டர் கொடுத்துட்டேன். இதுல நம்ம ஏதாவது டேபிள் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோமா? டேபிள் கிரியேட் பண்ணல. இப்போ போய் நான் டேபிளை போய் கிரியேட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். இங்க போயிட்டு டேபிள் கிரியேட் பண்ண ட்ரை பண்றேன். என்ன நடக்குதுன்னு பாப்போமா? கிரியேட் பண்றதுக்கான டேபிள் கிரியேட் பண்றதுக்கான சின்டாக்ஸ் என்ன? கிரியேட் டேபிள். என்னடா பண்ணி வச்சேன்? எல்லாம் லெட்டர்ஸ்லாம் எவ்வளவு பெருசு தெரியுது. போகும்போது ஒழுங்கா மாத்தி கொடுத்துட்டு போயிடு. சும்மா ரைட் கிளிக் பண்ணி டிஸ்ப்ளே மாத்தி அங்க போய் தான ரைட் கிளிக் பண்ணனும். வெல்ல போயிடு செட்டிங்ஸ்ல போயிடு ரைட் கிளிக் பண்ணனும். அது 150 வந்து 1 ரெக்கமெண்டட் வச்சிருக்கேன். 125 சரி 5 மேம் 125 இங்க. சரி அப்புறம் வச்சுக்கலாம். கண்ணு தெரியல பாருங்க. ஓகே கிரியேட் டேபிள் நேம் வந்து சும்மா நான் என்ன வைக்கிறேன்? கிரீன்ஸ் னு வச்சுக்கலாம். ஓகேவா? கிரியேட் டேபிள் நேம் கிரீன்ஸ் ஓபன் பிராக்கெட் என்ன வரணும்? G1 நம்பர் கமா G2 varchar வச்சுக்கிறேன். ஓகே varchar என்ன கொடுக்கிறேன்? ஸ்பேஸ் ஒரு 10 கொடுக்கிறேன். ஓகே டேபிள் கிரியேட் ஆகுமா கிரியேட் ஆகாதா? கிரியேட் டேபிள் நேம் அதுக்கப்புறம் காலம் நேம் கிரியேட் ஆயிடுச்சு. எதுல கிரியேட் ஆயிருக்கு? நம்ம எந்த ஸ்கீமால கிரியேட் பண்ணிருக்கோம் பாரு. எனக்கு எங்க கிரியேட் ஆகணும்? ஆக்சஸ் ஓபன் பண்றேன். ஆக்சஸ்ல நம்ம கிரியேட் பண்ணா எனக்கு கிரியேட் ஆகாது. வேற எதுலயோ கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. நான் HR ஸ்கீமால கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதே டேபிள நான் ஆக்சஸ் ஸ்கீமால போய் கிரியேட் பண்றேன். கிரியேட் ஆகுதான்னு பாப்போமா? என்ன சொல்லுது? கிராண்ட் பெர்மிஷன் இல்ல. இன்சஃபிஷியன்ட் பிரிவிலேஜ். இன்சஃபிஷியன்ட் பிரிவிலேஜ்னா என்னது? பெர்மிஷன் இல்ல. டேபிள் கிரியேட் பண்றதுக்கான பர்மிஷன் இல்ல. அப்ப யார் கொடுக்கணும் டேபிள் கிரியேட் பண்றதுக்கான பர்மிஷன்? ஒவ்வொண்ணுக்கா கொடுத்துட்டு இருப்பாங்களா மேம்? நான் மொத்தமா கொடுத்துறேன். மொத்தமா அவங்க தான் கொடுக்கணும். ஓகேவா? நம்ம என்ன பண்ணல? செக்ஷன் கிரியேட் பண்றதுக்கான பர்மிஷன் தான் கொடுத்திருக்கோம். நான் என்ன பண்ணல? டேபிள் கிரியேட் பண்றதுக்கான பர்மிஷன் கொடுக்கல. அப்ப டேபிள் கிரியேட் பண்றதுக்கான பர்மிஷன் யார் கொடுக்கணும்? HR ஸ்கீமால இருந்து கொடுக்கணும். அப்ப இன்னொரு விண்டோ நார்மலா இப்படி தான் போகுமா மேம்?
ஆமா நார்மலா நான் எந்த ஸ்கீமால இருந்து அந்த ஸ்கீமா கனெக்ட் பண்றனோ அந்த ஸ்கீமால இருந்து இந்த ஸ்கீமாக்கு நான் எல்லா பர்மிஷனும் கொடுக்கணும் ஓகேவா இப்போ என்ன நான் HR ஸ்கீமா கனெக்ட் பண்றதுக்கு என்ன பண்ணனும் SQL பிளஸ் என்டர் சொல்லு என்டர் HR ஸ்லாஷ் admin ஓகேவா ஷரா ஓகேவா சரி இப்போ என்ன பண்ணனும் எனக்கு HR ஸ்கீமா கனெக்ட் ஆயிடுச்சு இப்போ என்ன ஆயிடுச்சு HR ஸ்கீமா கனெக்ட் ஆயிடுச்சு இப்போ எதுக்கான பர்மிஷன் நம்ம கொடுக்கணும் இப்போ ஆக்சஸ்க்கு கொடுங்க டேபிளுக்கு மேம் grant create டேபிளுக்கான பர்மிஷன் கொடுக்கணும் ஒரு நிமிஷம் மொத்தமா பெர்மிஷன் கொடுக்கணும்னா என்ன மேம் ஏதாவது ஒரு மொத்தமா பர்மிஷன் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம் சொல்றேன் அவசரப்படாத சொல்றேன் ஓகேவா சரி இப்போ என்ன பண்ண போறேன் grant permission கொடுக்க போறேன் எதுக்கான grant permission பண்ணிருக்கோம் create table create பண்றதுக்கான grant permission கொடுக்க போறேன் என்ன create பண்றதுக்கான permission கொடுக்க போறேன் table create பண்றதுக்கான grant permission கொடுக்க போறேன் to எதுக்கு கொடுக்க போறேன்ப்பா to TBBQ அப்படிங்கிற ஸ்கீமா தானே நம்மள்ட்ட இருக்கு TBBQங்கற ஸ்கீமா தானே என்ன ஆயிடுச்சு grant success இப்போ போய் டேபிள் கிரியேட் பண்ணி பாப்போமா கிரியேட் ஆகுதான்னு பாப்போமா HR adminங்கிறது வந்து ஒரு காமனான admin அந்த மேம் சோ அதுல இருந்து தான் எல்லாத்துக்குமே பெர்மிஷன் கொடுக்கும் நீனே ஏதாவது ஒன்னு சொல்லாத HR அப்படிங்கிறது என்னது இல்ல வேற ஹியூமன் ரிசோர்ஸ் மிதிச்சிருவா வந்தனா அப்ப பாத்துட்டேனே HR அப்படிங்கிறது ஒரு யூசர் இது வேற யூசர் அது வேற யூசர் சரியா இது வேற ஸ்கீமா அது வேற ஸ்கீமா அந்த லைட்டை வேணா போய் போட்டுவாங்க போடு ஓகேவா நான் இப்ப என்ன பண்றேன் இத ரன் பண்றேன் ஏன் இன்னும் நோ பிரிவிலேஜ்ட் வருது என்னப்பா புரியல எது எனக்கு ஹச்ஆர்ல இருந்து தான் நம்ம இந்த ஸ்கீமா கிரியேட் பண்ணிருக்கோம் ஹச்ஆரோட ஸ்கீமாவை லாகின் பண்ணி தானே இந்த ஸ்கீமா கிரியேட் பண்ணிருக்கோம் அப்ப எங்க இருந்து கிரியேட் பண்றோமோ அங்க இருந்து தான் நமக்கு எல்லா பர்மிஷனும் கொடுக்கணும் ஓகேவா கிராண்ட் சக்சீட்னு வந்துருச்சு அப்புறம் ஏன் வந்து எனக்கு டேபிள் கிரியேட் ஆக மாட்டேங்குதுன்னு தெரியல அப்ப என்ன டேபிள்னா ஏதாவது ஒரு டேபிள் வேணும் இன்னொரு டேபிள வந்து இது பண்றாங்க அப்படிதானே மேம் சொல்றீங்க ஆமா இப்போ நான் TBBQல இருந்து பெர்மிஷன் கொடுத்துக்கலாம் இன்னொரு டேபிள் கிரியேட் பண்றதுக்கு கூட என்னப்பா புரியல TBBQன்னு ஒன்னு கிரியேட் பண்ணிட்டோம்ல சோ இப்போ அதுல இருந்து கூட நான் பெர்மிஷன் வந்து இன்னொரு கொடுத்துக்கலாம் ஏதோ ஒரு நான் எங்க இருந்து கிரியேட் பண்றனோ அங்க இருந்து எல்லா பர்மிஷனையும் கொடுக்கணும் அவ்வளவுதான் ஓ எந்த யூசர்ட்ட இருந்து கிரியேட் பண்றனோ அது அப்போ ப்ரீவியஸா ஏதாவது ஒன்னு இருக்கணும் ஆமா கண்டிப்பா ஏதாவது ஒன்னு இருக்கும் அதுல இருந்து நம்ம கிரியேட் பண்றதுக்கான பர்மிஷன் அப்ப இல்லவே இல்ல அப்படினா இல்லவே இல்லாமலாம் இருக்காது மண்டைய ரெண்டா உடைச்சு ஒரு நிமிஷம் இது வரேன் ஒரு நிமிஷம் இரு எங்க இருந்து இதுக்கு பர்மிஷன் கொடுத்து ஓகே நம்ம இதுல போய் டேபிள் கிரியேட் பண்றேன் டேபிள் கிரியேட் ஆகுதா இல்லையான்னு பாக்குறேன் ஒரு நிமிஷம் என்ன வருது டேபிள் நேம் இஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் வீடியோ பாத்து ஓகே சரி நம்ம வேற டேபிள் நேம் ஏதாவது கொடுக்குறேன் இங்க டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு ஏன் அங்க கிரியேட் ஆக மாட்டேங்குதுன்னு தெரியல
ஓகே இங்க எனக்கு என்ன ஆயிடுச்சு டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு ஆனா எனக்கு என்ன பண்ணணும்னா அந்த டேபிள் இங்கேயும் கிரியேட் ஆகணும் ஏன் கிரியேட் ஆக மாட்டேங்குதுன்னு தெரியல டிஸ்கனெக்ட் பண்றேன் திருப்பி நான் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு சரி ஓகே ஏன்னா எனக்கு என்ன ஆகுது SQL பிளஸ்ல வந்து கிரியேட் ஆகுது எனக்கு SQL டெவலப்பர்ல கிரியேட் பண்ணாலும் கிரியேட் ஆகணும் ஏன்னா நான் அங்கேயே அதே ஸ்கீமா தானே ஓபன் பண்ணி வச்சிருக்கேன் எனக்கு அங்க கிரியேட் பண்ணாலும் கிரியேட் ஆகணும் ஏன் ஆக மாட்டேங்குதுன்னு தெரியல நான் வேணா கிராண்ட் ரிசோர்ஸ் பர்மிஷன் கொடுத்துட்டு நம்ம திருப்பி பண்ணி பார்ப்போம் ஓகேவா கிராண்ட் ரிசோர்ஸ் பர்மிஷன் எதுக்காக அப்படின்னா நான் வந்து இதுல இருந்து வேற ஒரு டிபி வந்து என்ன பண்ணிக்கலாம் வேற ஒரு டிபியை கிரியேட் பண்ணிக்கலாம் வேற ஒரு ஸ்கீமாவை இதுல இருந்து கிரியேட் பண்றதுக்காக என்ன கொடுப்பேன் ரிசோர்ஸ் பர்மிஷன் கொடுப்பேன் கிராண்ட் ரிசோர்ஸ் பர்மிஷன் கொடுப்பேன் ஓகேவா ரிசோர்ஸ் அப்படிங்கிற பர்மிஷன் கொடுக்க போறேன் என்ன பர்மிஷன் கொடுக்க போறேன் கிராண்ட் ரிசோர்ஸ் கமா கனெக்ட்னா நான் வேற ஒரு டிபியை கனெக்ட் பண்ணிக்கலாம் DBA to என்னது என்னோட யூசர் ஸ்கீமா நேம் என்னது TBBQ இப்ப பாரு நான் ரிசோர்ஸ் பர்மிஷன் கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பாரு சி நான் ரிசோர்ஸ் பர்மிஷன் கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பாரு கிரியேட் ஆயிடுச்சா அப்ப டேபிள் கிரியேட் பண்றதுக்கான பர்மிஷன் கொடுத்தோனே என்ன கொடுக்கணும் எனக்கு ரிசோர்ஸ் பர்மிஷன் கொடுத்தானா என்ன ஆகுது ரிசோர்ஸ் பர்மிஷன் அப்படின்னா டைரக்டா என்னன்னா எனக்கு எல்லாமே பண்ணு நான் வந்து ஸ்பெசிபிக்கா சொல்ல மாட்டேன் ரிசோர்ஸ் பர்மிஷன் அப்படின்னா எல்லாமே கிரியேட் பண்ணிடு மொத்த பர்மிஷன் கிரியேட் பண்றதுக்கான பர்மிஷன் மட்டும் ரிசோர்ஸ் பர்மிஷன் அப்படிங்கிறது கிரியேட் பண்றதுக்கான பர்மிஷன் மட்டும் அப்டேட்லாம் பண்ண முடியாது நான் ரிசோர்ஸ் பர்மிஷன் கொடு கனெக்ட் பண்ணி டிபி கனெக்ட் பண்ணி ரிசோர்ஸ் பர்மிஷன் கொடு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஓகேவா புரியுதா சரி இப்ப போயிட்டு நான் இதுல டேட்டாவை இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ண போறேன் இப்ப போயிட்டு என்ன பண்ண போறேன் டேட்டாவை இன்சர்ட் பண்ண நோட் பண்றீங்களா ஒவ்வொரு ஸ்டெப்பா நோட் பண்றீங்களா மேம் சார் போயிட்டீங்க எப்படி நோட் பண்றது வாயை திறந்து பேச வாயில என்ன கொல்கட்டையா வச்சிருக்க மேம் நீங்க ஸ்கீமா ஃபர்ஸ்ட் ஒன்னு கிரியேட் பண்ணீங்கல்ல கிளாஸ் ஆரம்பத்துல இருந்து அதுல இருந்து எதுவுமே நோட் பண்ணல எது வரைக்கும் நோட் பண்ணிருக்கேன் கிராண்ட் ரிவோக் அது மட்டும் தான் நோட் பண்ணிருக்கேன் என்ன நோட் பண்ணிருக்க டிசிஎல் கிராண்ட் ரிவோக் அவ்வளவுதான் நோட் பண்ணிருக்கோம் ஏன்டா இத நோட் பண்ணலையா நீ எப்படி ஸ்டெப் போகணும்னு அப்புறம் எப்படி தெரியும் ஸ்டெப்னா என்னது விண்டோஸ் ஆர் சிஎம்டி போயிட்டு SQL பிளஸ் என்ட்ரி கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்றோம் அப்புறம் கிராண்ட் கிரியேட் டேபிள் என்ன பெர்மிஷன் அத கொடுக்கிறோம் இந்த ஸ்கீமா கிரியேட் பண்றதுக்கு என்ன எதுக்கான சின்டாக்ஸ் இது வந்து அந்த டிபிபிசில டேபிள் கிரியேட் பண்றதுக்கு கிராண்ட் ஸ்கீமா கிரியேட் பண்றதுக்கான சின்டாக்ஸ் என்ன ஸ்கீமா கிரியேட் பண்றதுக்கான சின்டாக்ஸா இப்போ என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்க இப்போ என்னப்பா சொல்லி கொடுத்துட்டு இருக்க என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்னு கேக்குறேன் ஒரு ஸ்கீமால இருந்து இன்னொரு ஸ்கீமால கனெக்ட் பண்ண பத்தி பார்த்துட்டு இருக்கோம் பவனியா ஸ்கீமா கிரியேட் பண்றதுக்கான சின்டாக்ஸ் என்னமா கிரியேட் யூசர் schema name ma'am schema name slash password identify by உங்களுக்கு புரியுதா என்ன பண்ணிட்டு இருக்கோம் புரியுதா புரியலையா புரியுது மேம் அதே வேஸ்ட் இல்ல மாதிரி உனக்கு புரியலையா நான் என்ன சொல்றேன்னு நான் நோட் பண்ணேன் எதுவுமே இங்க பாரு நான் என்ன பண்ணிருக்கேன் ஒரு ஸ்கீமா கிரியேட் பண்ணிருக்கேன் ஓகேவா ஸ்கீமா அப்படிங்கிறது ஒரு யூசரை கிரியேட் பண்ணி வச்சிட்டு அதுல நம்மளோட டேபிள்ஸ் வியூஸ் எல்லாமே வச்சுக்கலாம் சரியா எப்படி ஹச்ஆர்ங்கிறது ஒரு ஸ்கீமாவோ அந்த மாதிரி நான் இன்னொரு ஸ்கீமா கிரியேட் பண்ணிக்கலாம் புரியுதா ஹச்ஆர் ஸ்கீமாவோ அப்படி நம்ம இன்னொரு ஸ்கீமா கிரியேட் பண்ணிக்கலாம்
ஸ்கீமா கிரியேட் பண்ணிட்டு அந்த ஸ்கீமாவா நம்ம ஒரு நேம் கொடுத்து வச்சுக்கலாம். சரியா? அந்த இதுல போயிட்டு நம்ம டேபிள் கிரியேட் பண்ணனும்னா டேபிள் கிரியேட் பண்றதுக்கு திருப்பி பர்மிஷன் கொடுக்கணும். என்ன பர்மிஷன் கொடுக்கணும் டேபிள் கிரியேட் பண்றதுக்கு? அந்த ஸ்கீம் ஒண்ணா கொடுக்கணும். கொடுத்துட்டு நீங்க இப்ப கூட ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ரிசோர்ஸ் இதெல்லாம் கொடுத்தீங்க கனெக்ட். ஆமா, கிராண்ட் கிரியேட் டேபிள் கிரியேட் பண்றதுக்கான பர்மிஷன் கொடுக்கணும். டு எதுக்கு? நம்ம கிரியேட் பண்ண ஸ்கீமாவுக்கு. ஓகேவா? அப்ப கிரியேட் பர்மிஷன் கொடுத்தாதான் டேபிள் கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? சரி, நான் டேபிள் கிரியேட் பண்றதுக்கான பர்மிஷன் கொடுத்து செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு SQL Plusல மட்டும் தான் கிரியேட் ஆனிச்சு. எனக்கு எதுல கிரியேட் ஆகல? SQL டெவலப்பர்ல கிரியேட் ஆகல. அதனால திருப்பி நான் என்ன பண்ணேன்? ரிசோர்ஸ் பர்மிஷன் கொடுத்தேன். என்ன பர்மிஷன் கொடுத்துருக்கேன்? GAND resource connect DBA to TQC TBBQங்கறத நம்ம கிரியேட் பண்ண இது ஸ்கீமா நேம். அந்த ஸ்கீமாவுக்கு ரிசோர்ஸ் பர்மிஷன் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டேன். ரிசோர்ஸ் பர்மிஷன் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணேன்? SQL டெவலப்பர்ல போயிட்டு நான் கிரியேட் பண்ணி பார்த்தேன். எனக்கு கிரியேட் ஆனிச்சு. புரியுதா? SQL டெவலப்பர்ல வந்து டேபிள் கிரியேட் பண்ணல. இதுக்கு முன்னாடி வந்து கிரியேட் ஆகல. அதுக்கு பதிலா தானே இது கொடுத்தீங்க கிராண்ட் ரிசோர்ஸ். நான் ரிசோர்ஸ் பர்மிஷன் கொடுத்தோம்னா எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? புரியுதா? புரியுது மேம், புரியுது. எனக்கு அந்த ஸ்கீமா புதுசா கிரியேட் பண்றது மட்டும் எப்படின்னு இன்னொரு தடவை சொல்லிருங்க மேம். ஸ்கீமா கிரியேட் பண்றது ஒண்ணுமே இல்லடா. SQL Plus ன்னு போட்டுக்கோ. SQL Plus ன்னு போட்டு ஓபன் பண்ணிடுறியா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ற? HR ஸ்கீமாவை கனெக்ட் பண்ணு. HR ஸ்கீமாவை எப்படி கனெக்ட் பண்ணுவ? HR/admin கொடுத்தா என்ன ஆயிடும்? HR ஸ்கீமா கனெக்ட் ஆயிடும். அதுக்கு கீழ போயிட்டு என்ன பண்ற? ஸ்கீமா கனெக்ட் பண்ண போறோம். அதுக்கு கீழ போயிட்டு என்ன பண்ண போறோம்? ஸ்கீமா கனெக்ட் பண்ண போறோம். கிராண்ட் கிரியேட் இது இல்ல வரேன் இரு. ஒரு நிமிஷம். எங்கடா இங்க ஸ்கீமா கிரியேட் பண்ணி வச்சிருந்தோமே. அந்த TBBQ போட்டுருக்கீங்க. அது எப்படி கிரியேட் பண்றது? அது ஒரு ஸ்கீமா தானே. அந்த ஸ்கீமா எப்படி கிரியேட் பண்ணீங்கன்னு காமி. ஒரு நிமிஷம். அந்த இந்த ஸ்கீமா தானே. ஒரு நிமிஷம் காமிக்கிறேன். நான் எக்ஸிக்யூட் பண்ணல. ஆனா நான் வந்து என்ன பண்றேன்? இந்த சின்டாக்ஸ் மட்டும் எழுதி காமிக்கிறேன். ஓகேவா? கிரியேட் யூசர் சொல்லு. சின்டாக்ஸ் சொல்லு. கிரியேட் யூசர் அந்த ஸ்கீமா நேம் யூசர் நேம். கிரியேட் யூசர் என்ன வரணும்ங்க? யூசர் நேம். யூசர் நேம் வரணும். என்ன வரணும்? யூசர் நேம் வரணும். ஐடென்டிஃபைட் பை பாஸ்வேர்ட். யூசர் நேம் நம்ம என்ன கொடுத்திருந்தோம் ஏற்கனவே? யூசர் நேம் ஏற்கனவே என்ன கொடுத்திருந்தோம்? TBBQ கொடுத்திருந்தோமா? TBBQ. ஓகேவா? கிரியேட் யூசர் நேம் என்ன வரணும் அடுத்தது? ஐடென்டிஃபைட் பை பாஸ்வேர்ட். Identified by password. Identified filling right. ஐயோ விட்டுட்டா. இது வந்து எதுல பண்ணனும்? இந்த SQL Plus command promptல போயிட்டு தான் பண்ணனுமா? ஆமா, SQL Plus command promptல போயிட்டு identified by password நம்ம ஏதாவது ஒரு பாஸ்வேர்ட் வெச்சுக்கணும். ABC நான் வச்சுக்கிறேன். செமிகோலன் என்டர் கொடுத்தா எனக்கு என்ன ஆயிடும்? யூசர் கிரியேட் ஆயிடும். புரியுதா? அந்த யூசர் கிரியேட் ஆகுறதா ஸ்கீமான்னு சொல்வாங்க. நம்ம யூசர் கிரியேட் பண்ணன்னு சொன்னாலும் நீங்க இப்படி தான் பண்ணனும். ஸ்கீமானால யூசர்னால ஒண்ணுதான்ப்பா. யூசர்னு சில இதுல கேட்பாங்க, சில இன்டர்வியூல ஸ்கீமான்னு கேட்பாங்க. புரியுதா? ஓகே, அப்ப கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு ஜஸ்ட் இந்த ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் கொடுத்தோம்னா தனி ஒரு ஸ்கீமா கிரியேட் ஆயிரும். அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் SQL Plus கனெக்ட் பண்ணனும். SQL Plus கனெக்ட் பண்ணிட்டு உன்னோட HR ஸ்கீமாவை கனெக்ட் பண்ணனும். HR ஸ்கீமாவை கனெக்ட் பண்ணிட்டு தான் என்ன பண்ணனும்? நீ இந்த ஸ்கீமாவை கிரியேட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணனும். புரியுதா? HR ஸ்கீமா எப்படி பண்ணுது? புரிய மாட்டேங்குதா? புரியலையா? இல்ல ஃபர்ஸ்ட் கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு SQL Plus போடணும். போட்டு HR ஸ்கீமா எப்படி கனெக்ட் பண்றது? HR ஸ்கீமாவை கனெக்ட் பண்றதுக்கு HR/admin HR/admin கொடுத்து என்டர் கொடுத்தா HR ஸ்கீமா கனெக்ட் ஆயிடும். ஓகே. அதுக்கு அப்புறமேட்டு தான் என்ன பண்ணனும்? நியூ ஸ்கீமா கிரியேட் பண்ணனும். நியூ ஸ்கீமா எப்படி கிரியேட் பண்ணுவ? கிரியேட் யூசர், அந்த ஸ்கீமாக்கு கொடுக்க போற நேம், ஐடென்டிஃபை பை கொடுக்க போற பாஸ்வேர்ட், நியூ பாஸ்வேர்ட் செமிகோலன் அடுத்து என்டர். ஓகேவா? நியூ ஸ்கீமா கிரியேட் ஆயிடும். இப்போ போய் இதுல டேபிள் கிரியேட் பண்ண முடியுமா இந்த நியூ ஸ்கீமால? இப்போ போய் கிரியேட் பண்ணி பார்த்தா அங்க கிரியேட் ஆகாது. பிரிவிலேஜ் இல்லன்னு வரும். அப்ப என்ன பண்ணனும்? டேபிள் கிரியேட் பண்றதுக்கான பர்மிஷன் கொடுக்கணும். டேபிள் கிரியேட் பண்றதுக்கான பர்மிஷன் எங்க கொடுக்கணும்?
HR ஸ்கீமால இருந்து கொடுக்கணும். ஓகேவா? ஏன்னா HR ஸ்கீமால இருந்து தானே அந்த ஸ்கீமா கனெக்ட் பண்ணிருக்கோம். எங்க இருந்து அந்த ஸ்கீமா கனெக்ட் பண்ணிருக்கோமோ அங்க இருந்து தான் என்ன பண்ணணும்? டேபிள் கிரியேட் பண்றதுக்கான பர்மிஷன் கொடுக்கணும். அப்ப டேபிள் கிரியேட் பண்றதுக்கான சொல்லு. அது தனி விண்டோல தானே பண்ணனும்? தனி விண்டோல அதுக்கு கீழேயே நீ பண்ணிக்கலாம். நம்ம தான் இன்னும் கனெக்ட் பண்ணவே இல்லையே இங்க. நம்ம தான் நியூவா ஒரு டேட்டாபேஸ் வந்து கிரியேட் பண்ணோம். நியூவா ஸ்கீமா கிரியேட் பண்ணோம். அந்த ஸ்கீமாவை நான் என்ன கனெக்ட் பண்ணியே பார்க்கல. நான் இன்னும் HR ஸ்கீமால தான் இருக்கேன். நான் SQL டெவலப்பர்ல தான் போயிட்டு என்ன பண்ணிருக்கேன்? அந்த ஸ்கீமாவை நான் வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். இதுல நான் இன்னும் ஓபனே பண்ணி வைக்கல. புரியுதா? சரி மேம், அடுத்து பண்ணுங்க. உங்களுக்கு யாருக்குமே தெளிவா புரியல அப்படின்னு நல்லாவே புரியுது. அவனுக்கு புரிஞ்சிருச்சு. நல்லாவே சொல்றான். மேம் இல்ல, நீங்க ரிப்பீட்டடா திரும்ப திரும்ப அதே காமிச்சு போடுறதுனால தான் எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். மழையா மழையா பெய்யுது? ஐயோ, மழை நிக்குமா நிக்காதான்னு தெரியலையே. காலையில கிளாஸா? 11 o'clock என்னடா என்ன இப்படி மாட்டி விட்டீங்க? சரி ஓகே, இந்த பாரு நல்லா கவனி. இதுக்கு மேல ஏதாவது பண்ணா அரைஞ்சிருவா நான் சொல்லிட்டேன். அவனுக்கு புரிஞ்சிருச்சு. இங்க பாரு, லிசன் பண்ணு. புரிஞ்சாலும் பரவாயில்ல, லிசன் பண்ணு. இப்ப என்ன பண்ணணும் நம்ம? அப்படியே சொல்லு, ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லு. இப்ப என்ன பண்ணணும்? இப்ப வந்து SQL plus கனெக்ட் பண்ணனும். ஓகேவா? SQL plus கனெக்ட் பண்ணியாச்சு. என்டர் கொடுக்கணும். இப்படி எனக்கு கனெக்ஷன் அப்படி ப்ரொடக்ஷன் அப்படி வந்துருச்சா? இப்போ என்ன பண்ணனும்? HR ஸ்கீமாவை கனெக்ட் பண்ணனும். admin. ஓகேவா? என்டர் கொடுக்கணும். ஓகே? எனக்கு HR ஸ்கீமா கனெக்ட் ஆயிட்டு. இந்த HR ஸ்கீமா கனெக்ட் ஆயிட்டா இல்லையா நான் எப்படி தெரிஞ்சுப்பேன் அப்படினா, HR ஸ்கீமால உள்ள ஒரு டேபிளை செலக்ட் பண்ணி பார்க்க போறேன். செலக்ட் ஸ்டார் from டேபிள் நேம் என்னது? எம்ப்ளாயீஸ். இந்த டேபிள் எனக்கு செலக்ட் ஆகி என்ன வரணும்? அவுட்புட் வரணும். இந்த டேபிள் செலக்ட் ஆகி என்ன வரணும்? எனக்கு அவுட்புட் வரணும். யார் இது? என்னாச்சு மேம்? ஹலோ, கேக்குதாப்பா? மேம் ஸ்கிரீன் டிசேபிள் ஆயிடுச்சு. தெரியுதுல ஸ்கிரீன் இல்லையா? தெரியல. ஓகே ஓகேவா? நான் என்ன பண்றேன்? எம்ப்ளாயி டேபிள query பண்றேன். ஓகேவா? எம்ப்ளாயி டேபிளோட டேட்டாஸ்லாம் வந்துட்டு இப்போ எனக்கு நான் என்ன ஸ்கீமால இருக்கேன்னா HR ஸ்கீமால இருக்கேன். அதை எப்படி நான் கன்ஃபார்ம் பண்ணுவேன்? ஷோ யூசர் கொடுத்து நான் எந்த ஸ்கீமால இருப்பேன்னு பாத்துக்கிறேன். ஓகேவா? HR ஸ்கீமால இருக்கேனா? இது வரைக்கும் கிளியரா? HR ஸ்கீமா கனெக்ட் பண்ணிட்டேன். HR ஸ்கீமால தான் இப்ப இருக்கேன். இந்த ஸ்கீமால இருந்து நான் என்ன பண்ண போறேன்? நியூ ஸ்கீமா கிரியேட் பண்ண போறேன். நான் இந்த ஸ்கீமால இருந்து என்ன பண்ண போறேன்? நியூ ஸ்கீமா கிரியேட் பண்ண போறேன். நியூ ஸ்கீமா கிரியேட் பண்றதுக்கான சின்டாக்ஸ் என்ன? create user user name நான் என்ன கொடுத்துக்கிறேன் அப்படின்னா SBI அப்படின்னு கொடுக்கிறேன். என்ன கொடுக்கிறேன்? SBI அப்படின்னு யூசர் நேம் கொடுக்கிறேன். அப்புறம் என்ன வரணும்? identified by password. பாஸ்வேர்ட் என்ன கொடுக்கலாம்? பாஸ்வேர்ட் என்ன கொடுக்கலாம்? DEC ன்னு கொடுக்கிறேன். ஓகேவா? இல்லனா என்ன கொடுக்கிறேன்? DDD ன்னு கொடுக்கிறேன். ஓகேவா? யூசர் நேம் SBI, பாஸ்வேர்ட் என்னது? DDD. ஓகேவா? செமிகோலன் வச்சிட்டு என்டர் கொடுக்கிறேன். எனக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு? யூசர் கிரியேட் ஆயிட்டுன்னு வந்துருச்சு. ஓகேவா? யூசர் கிரியேட் ஆயிட்டுன்னு வந்துருச்சு. யூசரை நான் கிரியேட் மட்டும் தான்ப்பா பண்ணிருக்கேன். நான் ஸ்கீமாவை கிரியேட் மட்டும் தான் பண்ணிருக்கேன். என்ன ஸ்கீமாவை கனெக்ட் பண்ணல. நான் என்ன பண்ணல? ஸ்கீமாவை கனெக்ட் பண்ணல. ஏன்னா திருப்பி உங்களுக்கு ஷோ யூசர் கொடுத்து காட்டுறேன் பாருங்க. திருப்பி என்ன பண்றேன்? ஷோ யூசர் கொடுத்து காட்டுறேன் பாருங்க. HR ஸ்கீமால தான் இன்னும் இருக்கும். ஓகேவா? நான் ஒண்ணுமே பண்ணல. திருப்பி என்ன பண்றேன்? கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு இன்னொரு விண்டோ ஓபன் பண்ணிக்கிறேன். இன்னொரு செக்ஷன் ஓபன் பண்ணிட்டு திருப்பி இங்க என்ன பண்றேன்? SQL plus என்டர். இங்க போயிட்டு நான் என்ன பண்ண போறேன்? நம்ம என்ன ஸ்கீமா கிரியேட் பண்ணோம்? SBI. ஓகேவா? SBI
ஸ்லாஷ் பாஸ்வேர்ட் என்னது DDD. ஓகேவா? என்டர். என்ன வருது இங்க? எரர். என்னது? என்னத்துக்கான எரர் இது? என்னத்துக்கான எரர்? கிராண்ட் பர்மிஷன் இல்ல. எதுக்கு? செக்ஷன் ஓபன் பண்றதுக்கான கிராண்ட் பர்மிஷன் இல்ல. அப்ப கிராண்ட் பர்மிஷன் நான் எந்த ஸ்கீமால இருந்து கொடுக்கணும்? இளமாறன் சொல்லு. கிராண்ட் பர்மிஷன் எந்த ஸ்கீமால இருந்து கொடுக்கணும்? செக்ஷன் கிரியேட் பண்றதுக்கான கிராண்ட் பர்மிஷன் எந்த ஸ்கீமால இருந்து கொடுக்கணும்? ஹச்ஆர் ஸ்கீமால இருந்து. அத தான் கிரியேட் பண்ணிருக்கோம். எல்லாமே தெரியும். கிராண்ட் கிரியேட் என்ன பர்மிஷன் கொடுக்க போறேன் இப்ப? செக்ஷன் கிரியேட் பண்றதுக்கான பர்மிஷன் கொடுக்க போறேன். என்ன கிரியேட் பண்றதுக்கான பர்மிஷன்? செக்ஷன் கிரியேட் பண்றதுக்கான பர்மிஷன். டு எதுக்கு? SBI க்கு. டு எதுக்கு? SBI க்கு செமிகோலன் என்டர். இங்க என்ன ஸ்டேட்டஸ் வந்துருச்சு? கிராண்ட் சக்சீட் ன்னு வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? கிராண்ட் சக்சீட் ன்னு வந்துருச்சு. திருப்பி இங்க போறேன். இங்க போயிட்டு என்ன பண்றேன்? SBI ஸ்லாஷ் என்ன பண்றேன்? admin. சாரி. SBI ஸ்லாஷ் என்னது? DDD ன்னு கனெக்ட் பண்றேன். ஓகேவா? கனெக்ட் ஆயிடுச்சா? கனெக்ட் ஆயிடுச்சா? இப்போ நான் இங்க என்ன பண்ணிட்டேன்? SBIங்கிற ஸ்கீமாவை இன்னொரு பேஜ்ல நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்? கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதுவே SQL விண்டோல நம்ம போயிட்டு எப்படி அந்த ஸ்கீமாவை கனெக்ட் பண்ணனும்? மேல வந்து என்ன பேர் வேணாலும் நான் கொடுத்துக்கலாம். மேலேயே நான் என்ன பண்ணிக்கிறேன்? SBI னே கொடுத்துக்கிறேன். என்ன ஆயிடுச்சு? என்ன ஆயிடுச்சு? என்ன பண்ணோம் இப்ப? SBI கொடுத்துட்டேன். இங்க என்ன பண்ற? SBI இங்க போயிட்டு நம்ம பாஸ்வேர்ட் என்ன கொடுத்தோம்? DDD கொடுத்தோம். கரெக்ட்டா? ஓகே. இப்போ நான் டெஸ்ட் கொடுக்கிறேன். டெக்ஸ்ட் என்ன வந்துருச்சு? சக்சஸ். இப்போ என்ன பண்றேன்? கனெக்ட். இப்போ எனக்கு என்ன வந்துருச்சு? SBIங்கிற ஒரு ஸ்கீமா கனெக்ட் பண்ணிட்டேன். SBIங்கிற ஒரு ஸ்கீமா கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? இந்த SBIங்கிற ஸ்கீமால நான் என்ன பண்றேன்? ஒரு பேஜ் ஓபன் பண்றேன். பேஜ் ஓபன் ஆயிடுச்சு. ஓகேவா? SBIங்கிற ஸ்கீமால பேஜ் ஓபன் ஆயிட்டு உரிச்சிடுவேன் நான் உன்ன சொல்லிட்டேன். SBIங்கிற ஸ்கீமால பேஜ் ஓபன் ஆயிடுச்சு. இப்போ இங்க போயிட்டு என்ன பண்றேன்? டேபிள் கிரியேட் பண்ண ட்ரை பண்றேன். இங்க போயிட்டு என்ன பண்றேன்? டேபிள் கிரியேட் பண்ண ட்ரை பண்றேன். ஓகேவா? டேபிள் கிரியேட் பண்ண முடியலனால முடியல. ஓகேவா? அப்ப என்ன பண்ணனும்? டேபிள் கிரியேட் பண்றதுக்கு என்ன பர்மிஷன் கொடுக்கணும்? ரிசோர்சஸ் பெர்மிஷன் கொடுக்கணும். கிராண்ட் கிரியேட் டேபிள் பர்மிஷன் கொடுக்கணும். என்ன பர்மிஷன் கொடுக்கணும்? கிராண்ட் கிரியேட் டேபிள் அப்படிங்கற பர்மிஷன் கொடுக்கணும். புரியுதா? புரியலையா? கிராண்ட் கிரியேட் செஷன்னா அது வேற, இது டேபிள்னு தனியா. செக்ஷன் அப்படினா நம்ம கனெக்ட் பண்றதுக்கான பர்மிஷன். அதுக்கப்புறமா என்ன கொடுக்கணும்? கிராண்ட் பர்மிட் எதுக்கு கொடுக்கணும்? டேபிள் கிரியேட் பண்றதுக்கான கிராண்ட் பர்மிட் கொடுக்கணும். கிரியேட் டேபிள் டு என்னத்துக்கு எந்த இதுக்கு கொடுக்க போறோம்? டு SBI. ஓகே? ஓகேவா? இப்போ கிரியேட் பண்ணி பாப்போமா டேபிள? நான் ஒரே நிமிஷம் நோட் பண்ணிக்கிறேன். நோட் பண்ணி. First grant is create session to SBI. Okay. நீ 10 மணிக்கு தான் வீட்டுக்கு போயிடு. இப்போ ஈஸி சீக்கிரமா கத்து காட்டுனா அப்படியே தான் கதை. வெள்ளே கத்துக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒரு ஸ்கீமா கிரியேட் பண்றதுக்கு இவ்வளவு பாரு உங்களுக்கு. பவனியா புரியுதாமா? அடுத்து சரி இப்போ நம்ம என்ன பண்ணோம்? டேபிள் கிரியேட் பண்றதுக்கான பர்மிஷன் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம இந்த இன்னொரு செக்ஷன்ல என்ன கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம்? SBI ஸ்கீமா கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோமா? அதுல போயிட்டு நான் என்ன பண்றேன்? இத காப்பி பண்ணிக்கிறேன். இத காப்பி பண்ணிட்டு இன்னொரு செக்ஷன்ல போயிட்டு இத பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுக்கிறேன். என்ன வருது எனக்கு? என்ன வருது? பிரிவிலேஜ் இல்லன்னு வருது. ஓகேவா? பிரிவிலேஜ் இல்லன்னு வருது. வரேன். அதுக்கு தான் அடுத்து என்ன பண்ணனும்? அதுக்கு என்ன பண்ணனும்? அடுத்து ரிசோர்ஸ் பர்மிஷன் கொடுக்கணும். என்ன பர்மிஷன் கொடுக்கணும்? ரிசோர்ஸ் பர்மிஷன் கொடுக்கணும். டேபிள் கிரியேட் பண்ணா டேபிள் கிரியேட் பண்ற பர்மிஷன் கொடுத்தேனா நம்ம கரண்டா எந்த பேஜ்ல இருக்கணும் அந்த பேஜ்ல மட்டும் தான் நாளை கிரியேட் பண்ண முடியும். நான் அதே வேற ஒரு பேஜ் ஓபன் பண்ணா நாளை என்ன பண்ண முடியாது? கிரியேட் பண்ண முடியாது. அதுக்கு மொத்தமா நான் என்ன கொடுத்துறணும்? கிராண்ட் ரிசோர்ஸ்
பர்மிஷன் ரிசோர்ஸ் பர்மிஷன் கொடுத்துறோம். புரியுதா? எங்க இருந்து ரிசோர்ஸ் பர்மிஷன் கொடுக்கிறோம்? பாரு இங்க இருந்து ரிசோர்ஸ் பர்மிஷன் கொடுக்கிறோம். பாரு எங்க இருந்து ரிசோர்ஸ் பர்மிஷன் கொடுக்கணும்? நம்ம ஹச்ஆர் ஸ்கீமால இருந்து கொடுக்கணும். அப்படியே மொழி அப்படியே கிராண்ட் என்ன பர்மிஷன் கொடுக்கணும்? கிராண்ட் ரிசோர்ஸ் பர்மிஷன் கொடுக்கணும். கனெக்ட் கமா டிபிஏ கமா கனெக்ட் கமா டிபிஏ டிபிஏ ல இருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படினா டு எஸ்பிஐ எஸ்பிஐ பாஸ்வேர்ட் எஸ்பிஐ ஓகேவா? எஸ்பிஐ போல என்டர் கிராண்ட் இதாயிருச்சு. இப்போ கிரியேட் பண்ணி பார்க்கலாமா டேபிள? டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. எதுக்கு ஸ்லாஷ் கொடுத்தோம்னா லாஸ்டா நம்ம என்ன query டைப் பண்ணோமோ ஆமா லாஸ்டா என்ன query டைப் பண்ணோமோ அது திருப்பி டைப் ஆகி நமக்கு ரிசல்ட் வந்துரும். இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு? டேபிள் கிரியேட் ஆகி எனக்கு என்ன ஆமா \enter கொடுத்தா லாஸ்டா நம்ம என்ன query டைப் பண்ணோமோ அது கிரியேட் ஆகி எனக்கு என்ன வந்துரும்? அவுட்புட் வந்துரும். புரியுதா? மேம் அந்த விண்டோ காமிங்க, நோட் பண்ணிக்கிறேன். ஓகே நோட் பண்ணிக்கோ. புரியலடா எனக்கு. கனெக்ட் கமாண்ட் என்னப்பா புரியல? கிராண்ட் ரிசோர்ஸ் கமா கனெக்ட் கமா என்ன கொடுத்திருக்கீங்க? டிபிஏங்கிறது வேற ஒரு ஸ்கீமா. டிபிஏங்கிறது மொத்தமா எல்லா ஸ்கீமாவுக்கும் ஓனர் அவங்க தான். நான் டைரக்டா டிபிஏல இருந்து எஸ்பிஐக்கு வந்து கிராண்ட் பர்மிட் கொடுத்துட்டேன். நான் ஹச்ஆர்ல இருந்து கொடுக்காம டைரக்டா டிபிஏல இருந்து கிராண்ட் பர்மிட் கொடுத்துட்டேன். டிபிஏங்கிறது ஒரு ஸ்கீமா. அதுதான் வந்து எல்லா ஸ்கீமாவையும் ஃபர்ஸ்ட் அது வந்து ஸ்கீமா தான் ஆரக்கிள்ல கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ஸ்கீமால இருந்தா ஹச்ஆர் ஸ்கீமா கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அதனால நான் டைரக்டா என்ன பண்ணிட்டேன்? டிபிஏல இருந்து கிராண்ட் பர்மிட் கொடுத்துட்டேன். ஏன் தெரியுமா? நமக்கு ஹச்ஆர்ல இருந்து கிராண்ட் பர்மிட் கொடுத்தா வந்து கிரியேட் ஆக மாட்டேங்குது. ஹச்ஆருக்கு அந்த பர்மிஷன் இருக்காது கொடுக்குற பர்மிஷன். அதனால நான் என்ன பண்ணிட்டேன்? டிபிஏல இருந்து டைரக்டா திருப்பி கிரியேட் பண்றதுக்கான பர்மிஷன் கொடுத்துட்டேன். ஓகே ஓகே அப்ப வந்து டிபிஏல இருந்து தான் அந்த பெர்மிஷனே கொடுக்கறாங்க. ஹச்ஆர்ல இருந்து தான் குடுக்குறோம். ஹச்ஆர்க்கே ஒரு சில பர்மிஷன் இருக்காது. அது யார்கிட்ட இருக்குன்னா டிபிஏ ஸ்கீமால இருக்கும். பட் டிபிஏல இருந்து நான் டைரக்டா கொடுக்கிறேன். ஓகேவா? புரியுதா? ஓகே புரியுது. கிளியரா? சரி மேம். சரி இப்போ நான் போயிட்டு என்ன பண்றேன் அப்படினா ஒரு நோட் பண்ணிட்டியாடா? நோட் பண்ணியாச்சு மேம். சரி இப்போ போயிட்டு இன்சர்ட் பண்ணுவோம். இப்போ போயிட்டு என்ன பண்ணுவோம்? சரி இப்போ போயிட்டு நான் வந்து என்ன பண்றேன்? இங்க ஓகே நான் வந்துட்டு இங்க டேபிள் கிரியேட் பண்ணா எனக்கு என்னப்பா வரும்? கிரியேட் ஆகுமா? கிரியேட் ஆகுமா? கொடுத்துட்டோமே. கிரியேட் ஆகுமா சொல்லு. ஒரே டேபிள் நேம் இன்னொரு வாட்டி கொடுத்தா என்ன ஆகும்? டேபிள் நேம் இஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங். ஏன்னா இந்த ஸ்கீமா தான் ஓபன் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணிட்டோமே இந்த டேபிள் நேம். இந்த டேபிள் நேம் தான் நம்ம கிரியேட் பண்ணிட்டோமே இந்த ஸ்கீமால. இப்போ நான் கிரீன் ஸ்கிரீன் கிரியேட் ஆகுமா? டேபிள் கிரியேட்டட். டேபிள் என்ன ஆயிடுச்சு? கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போறேன்? இன்சர்ட் பண்ண போறேன். இன்சர்ட் இன்டு அப்புறம் என்ன வரும்? வேல்யூஸ் கிரீன் ஸ்கிரீன்ங்கிறது டேபிள் நேம்டா. அது ஒழுங்கா கொடுக்கல. ஓகே கிரீன் 3 அப்புறம் என்னது? வேல்யூ 1 12. இது இன்சர்ட் ஆகுதான்னு இப்ப பாப்போமா? வாவ் ஆயிடுச்சா? ஏன் எப்படி இன்சர்ட் ஆனிச்சு அப்படினா நான் ரிசோர்ஸ் பர்மிஷன் கொடுத்துட்டேன். என்ன கொடுத்துட்டேன்? ரிசோர்ஸ் பர்மிஷன் கொடுத்துட்டேன். எல்லாத்தையும் பண்ணி விடு. டெலீட் பண்ணாலும் ஆகும். டெலீட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் என்ன பண்ண போறேன்? டெலீட் பண்ண போறேன். ஓகே delete from எந்த டேபிள்? green 3 delete ஆயிடுச்சா? one row delete ஆயிடுச்சா? புரியுதா?
புரியுதாப்பா? நான் கிராண்ட் ரிசோர்ஸ் கொடுத்துட்டா என்ன பண்ணிக்கலாம்? இன்சர்ட், டெலீட் எல்லாமே பண்ணிக்கலாம். புரியுதா? தனித்தனியா வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். இன்சர்ட் பர்மிஷன் தனித்தனியா வேணாலும் கொடுத்துக்கலாம். புரியுதாடா? புரியுது மேம். கிராண்ட் இன்சர்ட் பர்மிஷன் எப்படி கொடுக்கணும்னா கிராண்ட் இன்சர்ட் ஆன் ஹச்ஆர்ல இருந்து எது கொடுக்க போறோம்? எஸ்பிஐ க்கு கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஹச்ஆர்ல இருந்து HR2 நான் எதுக்கு கொடுக்க போறேன்? SBI க்கு கொடுக்க போறேன். ஓகேவா? ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். ஏற்கனவே பர்மிஷன் இருக்கிறதுனால எனக்கு இப்படி வந்துருச்சு. ஓகேவா? ஏற்கனவே பர்மிஷன் இருக்கு அதனால எனக்கு இப்படி வந்துருச்சு. சரியா? இந்த மாதிரி நான் இன்சர்ட்டுக்கு தனியா பர்மிஷன் கொடுத்துக்கலாம், டெலீட்டுக்கு தனியா பர்மிஷன் கொடுத்துக்கலாம். ஓகேவா? சரி. ஆனா நம்ம இப்ப கொடுக்காம தானே உள்ளக்கு இன்சர்ட் வேல்யூ பண்ணி பார்த்தோம். அதான் ஆகுச்சு. ரிசோர்ஸ் பர்மிஷன் கொடுத்துட்டேனேடா. ரிசோர்ஸ் பர்மிஷன் கொடுத்தா எல்லா பர்மிஷனும் கொடுத்த மாதிரி. இன்சர்ட், டெலீட் பண்றதுக்கு, அப்டேட் பண்றதுக்கு எல்லா பர்மிஷனும் கொடுத்த மாதிரி. நான் இது கொடுக்காம நான் இன்சர்ட் தனியா கொடுத்துக்கலாம், டெலீட்டுக்கு தனியா பர்மிஷன் கொடுத்துக்கலாம்னு சொல்றேன். ஓகேவா? ஓகே 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 ஓகே. சரி. நான் மொத்தமா எல்லா பர்மிஷனையும் கொடுக்கணும் அப்படின்னா நான் என்ன கொடுக்கணும் அப்படின்னா கிராண்ட் ஆல். என்ன கொடுக்கணும்? கிராண்ட் ஆல் ஆர் HR to SBI. Okay? HR to SBI. Grant all on HR to SBI. Okay va? Okay ma'am. Yeah, table argue does not exist. என்ன பண்ண? And on சரி, நீங்க வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரிசோர்ஸ் கொடுத்ததுனால அதுக்கப்புறம் எதுவும் இதாக மாட்டேங்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க ரிசோர்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? கிராண்ட் ஆர் டு HR டு SBI ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? சரி, நான் என்ன பண்ண போறேன்? கொடுத்த பர்மிஷன்லாம் ரிவோக் திருப்பி வாங்க போறேன். அதுக்கு என்ன சின்டாக்ஸ் அப்படின்னா ரிவோக். கொடுத்த பர்மிஷன்லாம் என்ன பண்ண போறேன்? திருப்பி வாங்க போறேன். ரிவோக் ஆல் ஆன் ரிவோக் ஆல் ஆன் எதுல இருந்து? HR from number 2 தான் என்ன பண்ணோம்? கொடுக்கணும். from எதுல இருந்து வாங்க போறோம்? SBI ல இருந்து வாங்க போறோம். ஓகேவா? 2 கொடுக்கணுமா from கொடுக்கணுமான்னு பாத்துக்கோ இந்த இடத்துல. சரியா? table name does not exist. This name I will put. சரி, சின்டாக்ஸ் நோட் பண்ணிட்டியா? நோட் பண்ணிட்டீங்களாப்பா சின்டாக்ஸ்? சரி, இப்போ எப்படி கிராண்ட் பர்மிஷன் கொடுக்கிறது, கிராண்ட் பர்மிஷன் எடுக்கிறதுன்னு புரியுதா? புரியலையா? புரியுது மேம். புரியுது மேம். எனக்கு எல்லாம் பண்ணுடா. Table argue does not exist. Okay.
சரி இது மட்டும் நான் ஏன் அப்படி வருதுன்னு உங்களுக்கு செக் பண்ணி சொல்றேன். சரியா? சரி நோட் பண்ணிட்டியா? விவோ கொடுக்கிறதுக்கான ஸ்டேட்டஸ் நோட் பண்ணிட்டியா? இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? Anybody have any doubt? நோ. சரி ஓகே. சரி வைண்ட் பண்ணிக்கோங்கப்பா. புரிஞ்சுச்சா டிசிஎல்? சூப்பரா புரிஞ்சுச்சு. அதிசயமா இருக்கும். இது நல்லா புரிஞ்சுச்சு. ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. எனக்கு அதுதான் நான் ஃபர்ஸ்ட் டேல இருந்து தோணிட்டு இருந்துச்சு.